வந்து அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஃபர்தரா பார்ப்போம். பாக்ஸ் வந்து பெருசா கொடுத்து வச்சிருக்காங்க, பட் ஓபன் பண்ணா மொத்தம் வந்து 4 ஃபோன் உள்ள இருக்கு. 4ல இந்த 3 வந்து 3A, இந்த 1 வந்து 3A Pro. ஆனா இவனை வந்து தனியா எடுத்து இங்கிட்ட வச்சிடுறேன், பிகாஸ் வந்து அதுக்கு மட்டும் தனி வீடியோ வந்து போடுவேன். அது காரணம் நான் அந்த வீடியோல சொல்றேன். இந்த 3Aல வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிளாக், ப்ளூ, இன்னொன்னு வந்து ஒயிட். இதுல வந்து எதை முன்னாடி ஓபன் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ப்ளூ. ஃபர்ஸ்ட் சொன்னவே ப்ளூ தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒயிட் வந்துருச்சு, பிளாக்கும் நம்ம பார்த்துட்டோம். ப்ளூ தான் வந்து எனக்கே ஒரு ஆர்வமா இருந்துச்சு, ஏன்னா நல்ல கலர், பிரைட்டான கலரா இருந்துச்சு. சரி, அன்பாக்ஸ் பண்ணிடுறேன். இதை வந்து பிரிச்சாச்சு, ஓப்பன் இந்த வாட்டி கொடுத்துருப்பாங்களா? ஓகே, எப்பயுமே கொடுக்கறது தான், இந்த வாட்டி டிஃபரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. என்ன இது? நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்த 2A வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் வந்து அந்த 2 கேமரானாலும் அந்த ஃபோன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அமைப்பாக இருக்கும், க்யூட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்லா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு திருப்தி இல்லை. சரி, அதை விட்டுருவோம். உள்ளுக்குள்ளே வந்து C2C டைப் வந்து கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்தா இது கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவங்கிட்ட எல்லாரையும் கம்பேர் பண்ணுறப்ப சிம் எஜெக்டர் கூட டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பேப்பர்ஸ், அவ்வளோதான். அடாப்டர் கொடுக்கல. இந்த ஃபோனை வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் டிசைன். பட் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்த கலர்ஸ் ஃபுல்லாமே ஒரு மாதிரி லைக் நார்மலாக பிளாக்கு, ஒயிட் இந்த மாதிரி கொடுக்குறத விட்டுட்டு கம்யூனிட்டி எடிஷன் மட்டும் நடுவில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த வாட்டி இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டு. நான் அந்த வட்டா வெள்ளை கலர் ஒன்று மட்டும், எந்த ஃபோன் வந்தாலும் இது ஒன்று மட்டும் நல்லா இருக்கு. மொத்தமாகவே இந்த 3 கலர் ஆப்ஷன்ஸ் தான் வந்து நத்திங் 3Aல வந்து கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இந்த ஃபோனை நல்லா உத்து பார்த்தா Pixel 8 Pro இருக்குது தெரியுமா? அதில் வந்து கேமரா மாடியூல் அப்படியே அந்த இடத்த மட்டும் லைக் அந்த லைனை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அப்படியே கேமரா மாடியூலை வந்து இங்கே ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. பட் இந்த ஃபோனை நான் எந்த ஃபோனோடையுமே கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இவன் வந்து மொத்தமாகவே நமக்கு யூனிக்காக தான் ஒரு டிசைன் எப்போவுமே கொடுப்பான். பட் கம்பேரிட்டிவ்லி டிசைனில் வந்து எனக்கு 2Aவா 3Aவான்னு கேட்டால் கம்பல்சரி எனக்கு வந்து 2A தான் வந்து பிடிச்சிருந்துச்சு. மொத்த மொபைல் பிராண்டையுமே நம்ம பார்க்குறப்ப இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறான், அதுவே பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் இவனோட டாக்டிக்னே நினைக்கிறேன். ஏன்னா எல்லா மொபைல் பிராண்ட்ஸுமே லைக் என்னோட ஃபோன் பேக்கை வந்து நான் வெல்வெட் ஃபீலில் உனக்கு கொடுக்குறேன். இன்னொருத்தனை கேட்டால் இந்த ஃபோனை வந்து நீ வெயிலில் எடுத்துகிட்டு போனேன்னா அந்த ஃபோன் கலர் வந்து மாறும். இன்னொருத்தன் வந்து மொத்தமாகவே வெள்ளை கலரில் ஃபோனை கொடுத்துட்டு இந்த ஃபோனை நீ வந்து சில் தண்ணிக்குள்ளே வந்து விட்டேன்னா என் ஃபோன் ப்ளூ கலரில் மாறும், இல்லைன்னா 18 டிகிரிக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நீ எடுத்துகிட்டு போனேன்னா என் ஃபோன் கலர் மாறும். லாஜிக்கே இல்லையே, நான் ஏன் எடுத்துகிட்டு போகணும், ஏன் கலர் மாறணும்? இது ஒரு டிசைன், அது சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அது கலர் மாறுறதை நம்ம எதிர்பார்க்கவும் மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஃபேண்டசிக்காக அந்த ஃபோன் இருக்கும், அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். கடைசியில் அந்த ஃபோன் கலர் மாறுதா இல்லையான்னு நமக்கும் தெரியாது, அந்த ஃபோனுக்கும் தெரியாது. அப்படிதான் அந்த ஃபோன் இருக்கும். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து காப்பி அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற ஒன்றில் மொத்த மொபைல் இண்டஸ்ட்ரியிலே ஒருத்தர் நத்திங் ஃபோன் 1 லான்ச் பண்ணுறான். எல்லாமே யூனிக்காக இருக்குது அண்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு ஆஸ்தட்டிக்காக இருக்குது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு LED லைட்டு 3 வந்து கொடுத்து வச்சுருக்கான், அவ்வளோதான். மொத்த மொபைலோட அந்த ட்ரெடிஷ்னல் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா, ட்ரெடிஷ்னல் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் இவனை நம்ம எடுத்து வச்சு பார்க்குறப்போ இவன் உண்மையிலே யூனிக் தானே, அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. இந்த ஃபோனோட டிசைனுக்கு நான் வந்து சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, ஹைப்பே ஏற்றக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். பட் எனக்கு பிடிக்கலன்ற ஒரு காரணத்தினால நான் இதை வந்து திணிக்க முடியாது. ஏன்னா என்ன தவிர இன்க்ளூடிங் என் ஆஃபீஸில் இருக்க பசங்களுக்கு கூட இந்த ஃபோனோட டிசைன் வந்து பிடிச்சிருக்கு, இந்த ஃபோன் குறிப்பா. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அப்படி பார்க்குறப்ப நான் அந்த CMF ஃபோன் இருக்குல்ல, அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஸ்டூப்பிடாக தான் இருக்கும். அண்ட் அவங்க கொடுத்துருக்கிற எல்லாமே என்ன இது லூஸ்தனமாக நம்ம எதுக்கு கலட்டி மாட்ட போகிறோம் அந்த மாதிரி தான் ஒரு தாட் வந்து கொடுக்கும். பட் இவங்க எல்லாரையுமே கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ அவன் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறான், யூனிக்காக கொடுத்துருக்கான், க்ரியேட்டிவிட்டியாக யோசிச்சிருக்கான்ல, அதான நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ தேவைப்படுது. அண்ட் எந்த ஃபோன்காரனுமே பண்ணாத ஒரு விஷயம் கம்யூனிட்டி எடிஷன். அவங்க கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கேட்குற ஒரு பேச்சை கேட்டு ஒரு ஃபோனே வந்து அவன் லான்ச் பண்ணியிருக்கான்ப்பா. இது எல்லாமே வந்து மக்களை கவர் பண்ணுறதுக்கு தான் அவன் செய்கிறான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது எல்லாமே நல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதானே வேணும். நெக்ஸ்ட் வந்து கேமரா போர்ஷன் வந்து எடுக்க போகிறோம். பட் இந்த இடத்துலையும் கிடையாது, எப்பவும் போல் வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் வச்சேன் இந்த மாதிரி அந்த கிளாரிட்டி இருந்துச்சு அப்படி இப்படி நான் வாயால் சொல்லாமல் உங்களுக்கு நேர்லேயே நான் ரியாலிட்டியாக பண்ணி காமிச்சேன். சரி,
பட் வந்து கேமரா போர்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓவர்வியூ வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா ஃபோனுக்கு வந்து போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு நான் பெருசாக சொல்லவே இல்லை. நான் ஒரு 1-2 டிஃபரன்ஸ் பார்த்தேன், அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. போன வாட்டி என்ன இருந்துச்சோ அதே இப்படியே எல்லாமே இருக்குது. பட் என்ன இந்த பீக் பிரைட்னஸ் இருக்குல்ல, அதில் ஒரு நல்ல டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெரிய டிஃபரன்ஸ் எதுலனா ப்ரொடெக்ஷன் இருக்குது தெரியுமா. போன வாட்டி கார்னிகோரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி நான் சூப்பராக கொடுக்குறேன்ற பேரில் பாண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் போன வாட்டி கொடுத்ததை அப்படியே கொடுத்துருந்தா கூட கொஞ்சம் பாராட்டியிருக்கலாம், இல்லை அப்படியே விட்டுருந்துருக்கலாம். பட் அதுலேருந்து ஏன் இன்னும் கம்மியாகி கொடுக்கணும், என்ன அவசியம்னு தெரியல. அப்புறம் அந்த ஃபோனோட சைஸ்லலாம் இன்ச்சஸ்லலாம் கொஞ்சம் துளியோண்டு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் முக்கியமான விஷயம் வெயிட் இருக்குது தெரியுமா, போன வாட்டியோட ஜாஸ்தி பண்ணியிருக்காங்கங்க. ஏனே தெரில, 1-2 விஷயம் வந்து கடுப்பாகிற மாதிரி தான் இந்த வாட்டி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரி போ. பட் இருந்தாலும் ஓகே விட்டுறலாம். அடுத்து வந்து கேமரா போர்ஷன் போயிடலாம். கேமரா போர்ஷன் வந்து இனிமேல் நம்ம மேக்ஸிமம் எல்லா வீடியோலையுமே ரியாலிட்டியாக என்ன நடக்குதோ அப்படியே அதை வந்து காமிக்கிறோம். ஏன்னா எதை காமிச்சாலும் போன வாட்டி வந்து 2 கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க, இந்த வாட்டி டெலஃபோட்டோ வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இவர் ஒரு ஃபோன் வச்சுருக்காரு, நான் ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணி காட்ட போகிறோம், வாங்க போகலாம். இப்போ வந்து 1Xல ஓகே 1X ஓகே டன். சரி 1X பார்த்துடலாம் எப்படி இருக்குங்க. சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. டெலஃபோட்டோ சரி அடுத்து டெலஃபோட்டோ ட்ரை பண்ணிடுவோம். டெலஃபோட்டோ வேற ஏதாவது வெயில் அடிக்கல ஆக்சுவலாக நம்ம வாங்க ஓகே போலாமா. இங்க பாரு இங்க ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆகுது. பாரு பரவாயில்ல. இல்லை நான் பொதுவாகவே அப்போதையும் பார்த்துட்டேன், இந்த ஃபோனில் வந்து பின்னாடி ரொம்ப வெளிச்சமாக இருந்தாலோ சம்திங் இருந்தாலோ அந்த எக்ஸ்போஷரை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரில. ஒன்றும் ஓவர் ப்ளீச் ஆக்குது, இல்லைன்னா முன்னாடி நிற்கிற ஆப்ஜெக்டை வந்து டார்க் ஆக்குது. இந்த மாதிரி இந்த 2 இஷ்யூ வந்து இந்த ஃபோனில் வந்து இருக்குது முக்கியமாக. ஏன்னா நான் அப்போதான் ஃபோட்டோ இப்போ மிச்ச ஃபோட்டோலாம் லைக் நிழலில் நின்று எடுக்கிறப்போ இல்லைன்னா இன்டோரில் எடுக்கிறப்போலாம் சூப்பராக தருது. நான் அதுவே லைட்லாம் சூப்பராக வச்சு தருது. பட் இஃப் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வானம் அந்த மாதிரி வச்சு எடுத்தா வெயிலே இல்லை அதுக்கும். இப்போ வெயில் அடித்தா இது எப்படி காட்டும் தெரில, மொத்தமாக கருப்பாக்கிடும் போல. HDR மோட் ஆன் பண்ணால் நல்லா கலர்ஸ்லாம் நல்லா காட்டுச்சு. இங்கே பாரு இது HDR மோட் ஆன் ஆஃப்ல இருந்திருக்கு ஆன். நல்லா இருக்குல்ல. அவ்வளோதானே, வீடியோ செக் பண்ணுவோமா. பேக் கேமராவில் 1080pல 30 இருக்குது, 60 இருக்குது, 4Kல 30 மட்டும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் 1080p 30 and 60 மட்டும் தான் இருக்குது. ஓகே இப்போ வந்து வீடியோ சாம்பிள் எடுக்க போகிறோம். 4K 30 fps மீனாட்சி. ஓகே ரெக்கார்ட் டன். வா உண்மையிலே சொல்ல நல்லா தான் இருக்கு, வீடியோ சூப்பரா இருக்கு. 1080p 60 சூப்பரா இருக்கு, 4K சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி காட்டுது, கலர் சூப்பரா இருக்கு, ஓவரால் கேமரா நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து அங்க போய் பேசுவோம். வெயில் அதாவது இப்போ வந்து நம்ம இப்போ ப்ராசஸர் சைடு பார்த்தோம்னா Android 15 கொடுத்துருக்காங்க அண்ட் Snapdragon 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. நம்ம இது Realme P3ல பட் வந்து அதுல கேமிங் வந்து சூப்பரா இருந்துச்சு. அதே கேமிங் வந்து இந்த போன்ல இருக்குமான்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதுல வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து கேமிங் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ அதையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன். உங்களுக்கு வேற டெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து கரெக்டா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் அதையும் வந்து பண்றேன். அண்ட் பிளஸ் வந்து இந்த பாட்டு கேட்கறது, கால் குவாலிட்டி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தப்பையும் ஓவராலா நல்லாதான் இருந்துச்சு, பெட்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. முக்கியமான விஷயம் பேட்டரி சைடு வந்து போன வாட்டி என்ன எம்ஏஹெச் கொடுத்தாங்களோ சேம் அதே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் வந்து இந்த 50% வந்து 19 நிமிஷத்துல சார்ஜ் ஆகுமா, அண்ட் ஃபுல்லா 100% வந்து 1 ஹவர்ல சார்ஜ் ஆகுமா. போன வாட்டி இதுல இருந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் கூட கொஞ்சம் அதிகம், இந்த வாட்டி எல்லாத்துலயுமே கொஞ்சம் அதிகம், வெயிட்லயும் அதிகம். இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த ஃபோன் Nothing 3A பார்க்குறப்போ டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டுமே கலந்து தான் இந்த ஃபோனில் எனக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நான் இது வரைக்கும் நத்திங் ஃபோன் ட்ரை பண்ணதே இல்லைப்பா. இந்த ஃபோன் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்னா ட்ரை பண்ணலாம், ஏன்னா கேமரா சூப்பராக இருக்குது. இதை விட எனக்கு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ண போடுறேன்.